ஒரு சிங்கிள் சிட்டிங்ல ஒரு தரமான தமிழ் டப்ல இருக்கிற ஒரு பாலிவுட் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சீரிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து செம்மையான ஒரு ஹாரர் சீரிஸ். இது நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதுவும் தமிழ் டப்ல இருக்கு. ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ராதிகா ஆப்தே ஒரு மிலிட்டரி டீம்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. முஸ்லிம்ஸ் எல்லாமே நாட்டுக்கு எதிராக கலகம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னோட அப்பா வந்துட்டு நாட்டுக்கு எதிராக கலகம் பண்றாருன்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல மிலிட்டரியில போட்டு கொடுத்துறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் அவரை இன்ட்ராகேஷனுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. ப்ரொமோஷன்ல நம்ம ஹீரோயினை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஜெயிலுக்கு அழைச்சிட்டு வந்து அங்க இருக்கிற கைதிகளை பார்த்துக்க அனுப்பிச்சு. அங்க போனதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷமா மாட்டாத ஒரு தீவிரவாதி அங்க மாட்டிக்கிறான். அவன் வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா நம்ம ஹீரோயினை அவங்க அப்பா கூப்பிடுற மாதிரியே செல்ல பேர் வச்சு கூப்பிடுறான். இதை பார்த்து வியர்டான நம்ம ஹீரோயினை எப்படி அவனுக்கு அந்த பேர் தெரியும், வந்தவ யாருன்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஒவ்வொரு மிலிட்டரி மேனும் கொடூரமான முறையில் இறந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏன் இறக்குறாங்க, வந்தவ யாரு, எதனால அவன் இங்க வந்தான், உண்மையிலேயே அவன் மனுஷன் தானா இல்ல வேற யாரு, இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்ணிருக்கிற சீரிஸ் தான் கோல். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆயிருங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன ட்விஸ்ட்னா, அந்த கோலை யாரை வர வச்சாங்கன்றதா அந்த ட்விஸ்டா இருக்கும். அந்த கோல்ட்ட இருந்து நம்ம ஹீரோ எப்படி எல்லாம் தப்பிக்கிறாங்கன்றத செம்ம விறுவிறுப்போட இந்த சீரிஸ்ல காமிச்சிருப்பாங்க. மிஸ் பண்ணாம இந்த சீரிஸ் ட்ரை பண்ணி பாருங்க.